ஹாய், இன்னைக்கு நம்ம சுட சுட சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 1.5 ஸ்பூன் வறுத்த எள்ளு சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 10லேருந்து 15 பல்லு தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி விட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் 4 ஸ்லிப் பண்ண கத்திரிக்காவை போட்டு நல்லா 70% குக்கர் அளவுக்கு வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதே எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை தாளித்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனதும் கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு நாட்டு தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தக்காளி போட்டால் போதும், ஏன்னா நம்ம புளி தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போது இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், அதுக்கப்புறமா நம்ம சாம்பாருக்கு போடுற சாம்பார் பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போது தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த பேஸ்ட்டே நல்லா சுருள வர அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம், அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயும் அதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வற்றி வர அளவுக்கு கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.